ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாடி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாடி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 50 சக்தி பீடங்களாக தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையில் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிய தாலாட்டு அம்மனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்று தைப்பூசம். திருவிழாவுக்குண்டான பத்திரிகைகள் மாசி மாதத்தில் நடக்கின்ற தேர் திருவிழா பத்திரிகை படித்தோம். தைப்பூசம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூசாரிகள், அறங்காவலர்கள், அறங்காவல குழு தலைவர்கள், உயர் அதிகாரிகள் அவங்க முன்னிலையில் ஏசி உதவி ஆணையர் அவருடைய முன்னிலையில் நாங்கள் பத்திரிகை படித்தோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா தொடர்ந்து இப்போ வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த மாசி மாதத்தில் ஊஞ்சல் உற்சவம் கிடையாது, அதுக்கு வேலை தேர் உற்சவம் நடைபெறும். தேர் உற்சவம் பார்த்திங்கன்னா 13 நாள் தொடர்ச்சியாக தேர் திருவிழா நடக்கும். 26ஆம் தேதியே கொடியேற்றம், சக்தி கிரகம் அன்றைக்கி காப்பு கட்டுறது எல்லாமே 26ஆம் தேதி. 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா அமாவாசை வருது. அமாவாசைக்கு காலையில் தான் 10 மணிக்கு மயானக்குள்ள விடுவோம். அதான் நீங்கள் பத்திரிகை படைக்கிறத பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நல்ல நாள் அன்றைக்கி தான் பத்திரிகை படைச்சி அதுக்கப்புறம் விநியோகம் பண்ணுவோம். தொடர்ச்சியாக நம்ம கொடுக்க போகிறோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பூசாரிகள் எல்லாமே வந்துட்டுருக்காங்க படைக்கிறதுக்காக. பத்திரிக்கை கோவில் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேனேஜர், அறங்காவலர் குழு தலைவர்கள், அறங்காவலர்கள், பூசாரிகள், உதவி ஆணையர் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த திருவிழா பத்திரிக்கை படைக்கிறதுக்காக ஊர்வலமாக வந்துட்டுருக்கேன். மேலே தாள வாத்தியத்தோடு நாங்கள் படைக்கிறதுக்காக போயிட்டுருக்கு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாசி மாதத்தில் தான் அம்மா அந்த கிழை வடிவத்திலிருந்து அவங்களுடைய சுயரூபமானது வெளிவரும். பிரம்மனுடைய கபாலமானது விடுதலையாகிறதும் இந்த மாதத்தில் தான். சிவனுக்கு பித்து பிடிச்சி 12 ஆண்டுகளாம் உணவு இல்லாமல், படுக்கை இல்லாமல், தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்து நாடு நகரங்கள்லாம் சுற்றி சிதம்பரம், திருவண்ணாமலை எல்லாம் சுற்றி கடைசியாக தான் இந்த இலையில் அவருக்கு பிரம்ம கபாலமானது விடுதலை ஆகிறது இந்த நாளில் தான், இந்த மாசி மாதத்தில் தான். மகா சிவராத்திரி தான் அவர் தங்கினதால தான் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. சிவன் ராத்திரின்றது எல்லாருக்குமே தெரியும். அது அமாவாசை முன்னாடி எல்லாருக்குமே தெரியும். அது மகா சிவராத்திரினா அந்த மகா சிவராத்திரி அப்போ தான் அவருக்கு விடுதலை ஆகிறாரு. அம்மா அவருடைய பிரம்மனுடைய கபாலமானது மெரிச்சிட்டு அப்படியே நிற்பாங்க. அவர் கையை விட்டு போவோம். அதான் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏசி உதவி ஆணையர் மற்றும் பூசாரிகள், தலைமை குருக்கள், அறங்காவல குழு தலைவர்கள் எல்லாமே போயிட்டு உள்ளார நாங்கள் படைக்கிறது இயல்பு. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அம்மாவுக்கு உள்ளே போய் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே கொடுப்போம். விநாயகருக்காக முதல்ல தீபார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பூசாரிகள் எல்லாமே பத்திரிக்கை வச்சு படைச்சிட்ருக்காங்க. அந்தளவுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்ருப்போம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தைப்பூசம் இன்னையிலேருந்து நம்ம கொடுக்க போகிறோம், பத்திரிக்கை கொடுக்க போகிறோம். நிகழ்ச்சி நிரல் பத்திரிகைலாம் அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு நிகழ்ச்சி நிரல் பத்திரிக்கை இருக்கும். தொடர்ந்து நாடகம், கலை நிகழ்ச்சி அப்படி இந்த மாதிரி ஊரே களைகட்டுற மாதிரி இருக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அம்மா ஒவ்வொரு நாளும் ஒரு வீதி உலா வருவாங்க. ஒரு வாகனத்தில் சிம்ம வாகனம், ரிஷப வாகனம், பூத வாகனம், நிறைய ஆண்பூத வாகனம், பெண்பூத வாகனம், சர்வ வாகனம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான வாகனங்களில் வெளிவருவாங்க. நம்ம ஏன்னா ஒரு நாள் திருவிழா நடத்துகிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். ஒரே நாள் தான் வெளியே ஊர்வலம் நடத்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 13 நாளும் அம்மா வீதி உலா வருவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. தீபார்த்தனை காமிச்சிட்டு இருக்காங்க. விநாயகருக்கு முதல் 5 கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. ஏன்னா நம்ம ஒரு தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்கிறோன்னா முதல்ல கணபதி அழைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா வேலைகளும் செய்யணும். இது ஏன்னா புராண கதைகள்லாம் இருக்குது. சிவனே ஒரு தடவை விநாயகரை வணங்காமல் போனதால தோற்றுருக்காராம். அதனால் முழு முதற் கடவுள் சொல்லிட்டு எல்லாருமே ஏற்கப்பட்டிருக்காங்க. அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அம்மாவுக்கு முதல் காவலாக இருக்கிறது அந்த விநாயகர் தான். அந்த விநாயகர் இருக்கும்போது தான் அவர் பார்க்கும்போது ஈஸ்வரன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் விடமாட்டார், யாருமே உள்ளார அனுமதி இல்லை. ஏன்னா அம்மா சொல்லிடுவாங்க, என்னை மீறி யாரும் உள்ளே அனுப்பாத அப்படின்னு சொல்லும் போது அவர் காவல் தெய்வமாக இருப்பாங்க. அம்மாவுக்கு அழுக்கில் உருவாக்கப்பட்டவர் தான் அந்த காவல் தெய்வம் விநாயகர்.
அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஷ்ணு எல்லாமே போய் தான் விஷ்ணு தான் என்ன பண்ணுவார்னா அவர் தலையை வெட்டிடுவார். வெட்டிட்டோடனே தன்னுடைய பிள்ளையாச்சே நான் உருவாக்கப்பட்ட பிள்ளையை வந்து அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து அழுவும்போது தான் அதை போய் வடக்க என்ன உருவம் கிடைக்குதோ அதனுடைய தலையை எடுத்து வந்து வைப்பாங்க. அப்போ தான் வந்து யானையுடைய வடிவம் கிடைக்கும். அதை எடுத்து வந்து தலையாக வச்சுருவாங்க. தலையை வைக்கும்போது அம்மா வந்து கேட்குறதுனா நான் முதலில் உருவாக்கப்பட்டவன் தான் இவன், அவனை வந்து அழித்ததால் நீங்கள் எல்லாருமே வந்து விநாயகரை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் பூஜைகள் தொடங்கணும். அப்போ தான் வந்து வெற்றி அடையும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் சுழி கூட போடுவோம். பிள்ளையார் சுழி போட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே தொடங்குவோம். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பூசாரிகள் எல்லாமே போயிட்டுருக்காங்க. கோயில் உள்ளே வந்து போயிட்டு படைக்கிறதுக்காக உள்ளே போயிட்டுருக்காங்க. ஏன்னா நான் கருவறை மேக்ஸிமம் நான் எடுக்கிறதில்ல. ஏன்னா எடுக்கவும் கூடாது. நிறைய பேர் போய் எடுத்துகிட்டு வரீங்க, எடுக்காதீங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேமரா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிட்டு போடுறீங்க, ஃபேஸ்புக்கெல்லாம் போடுறீங்க. அந்த மாதிரி போடாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் போட்டுட்டு வரீங்க. அந்த மாதிரி வந்து யாரையுமே போடாதீங்க. அம்மா வந்து நம்ம எந்த மாதிரி பார்க்குறோமோ எல்லாருமே ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கும். ஏன்னா அங்கே அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறைவு இல்லாமல் தான் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கோம். மேலே வந்து சேரீ போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அபிஷேகம். அதனால் தயவுசெய்து யாரும் வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்க, செல்லுலேருந்து எடுத்துகிட்டு வராதிங்க. நிறைய பேர் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வரீங்க. கோயிலுக்கு போனால் அதுக்குன்னு உண்டான ஃபோட்டோஸ் எல்லாமே வெளியே கிடைக்குது, கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் பார்த்துருந்து சன்னமுனியோடைய சித்தருடைய ஜீவசமாதி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பேய் மேடைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேய் ஓட்டக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே தான் உட்கார வைப்போம், இங்கே தான் படுக்க வைப்போம். படுக்க வச்சாவே அதனுடைய பேயானது இருக்கிறது இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிடும். மயானக்குள்ள ஒரு அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் இங்கே தான் நிற்க வைப்பாங்க. பெண்கள் எல்லாமே குளிச்சுட்டு உள்ளே இருந்து நாங்கள் வந்து தீபாத்திரை பண்ணி வெளியே கொண்டு வருவோம். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா பேய்கள்லாம் ஓடுமா. ஸ்க்ரீன் துணியை வச்சு அதை வந்து எரிப்போம். எரிச்சிட்டு அதுக்கு சத்தம் போட்டுகிட்டே வரும். சத்தம் போட்டுட்டு வரும்போது பேய் பிடிச்சிருந்தா அவங்க கெட்ட சக்தி இருக்கிறவங்களாம் நிற்க வைக்கும் போது அப்படியே சாதாரணமாக சத்தத்திலே ஓடிடும். அதை நான் கொடுக்குறேன். வந்து யாருன்னா இருக்குது சேட்டை இருக்குங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப காலமாக கஷ்டம் இருக்கும், எங்களெல்லாம் செலவுலாம் பண்ண முடியாதுன்றவங்க அந்த டைமில் மயானக்குள்ள ஒரு அன்றைக்கி காலையில் 6 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு இங்கே இருக்கணும். நாங்கள் ஏன்னா இங்கேருந்து கொல்ல விடும்போது போகும்போது பார்த்திங்கன்னா சத்தத்தோடு தான் போவோம். அந்த கபால வேஷம், அதாவது பார்த்திங்கன்னா அந்த கப்பர முகம்னு சொல்லுவாங்க. கரகத்தை எடுத்துகிட்டு வந்து நைட்டு வந்து 12 மணிக்கு அமாவாசைக்கு முன்னாள் வந்து பார்த்திங்கன்னா நைட் 12 மணிக்கு அக்னிகூடத்தில் வந்து கரகம் ஜோடிச்சு அப்படியே ஊர்வலமாக வந்து காலையில் இங்கே 6 மணிக்கு தான் வருவாங்க. அதான் நீங்கள் சன்னமுனி சித்தருடைய ஜீவசமாதி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் வந்து பத்திரிக்கை படைக்கிறாங்க. உள்ளே போய் படைச்சிட்டு வந்து வெளியே அம்பாளுக்காக அம்மா ஊஞ்சல் சாலாட்டு சனத்தில் வந்து படைச்சிட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் நிற்கிறாங்க பாருங்கள். தர்மகத்தா 7 தர்மகத்தா. அடுத்து பார்த்திங்கன்னா அரங்காவோட குழு தலைவரோடு சேர்ந்து 7 தர்மகத்தா, தலைமை பூசாரிகள், உதவி ஆணையர் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து இப்போ கொடுப்போம். அதாவது பத்திரிக்கை வந்து பங்கு பிரித்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தர்மகத்தாவுக்கும் அவங்க வந்து இப்போ அலங்காவல் குழு தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து கொடுப்பார். எல்லாருக்குமே வந்து தர்மகத்தா அத்தனை பேருக்குமே பிரித்து கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உதவி ஆணையருக்கு கொடுப்பாங்க. உதவி ஆணையருக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 7 தர்மகத்தாவுக்கு கொடுப்பாங்க. அதுதான் வழக்கமாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பூசாரிகள், தலைமை பூசாரிகள் அவங்க கொத்தில் இருக்கிறவங்க அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க கொத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க எத்தனை போய் அவங்களே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே அவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து விநியோகம் பண்ணுவாங்க. கோயில் பத்திரிக்கை வேணால் நீங்கள் நேரடியாக வந்து கோயில் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா தருவாங்க. கோயில் பத்திரிக்கை உங்களுக்கு கிடைக்கும். வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கலாம். வர முடியாதவங்க எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன். இன்னும் ஒரு சில குறிப்புகள்லாம் கொடுக்க போகிறேன். கொடுக்கும்போது அந்த சேர்ந்து நம்ம பத்திரிக்கையும் சேர்த்து கொடுப்பேன். மந்திர வழிபாட்டு முறைகள், அம்மாவை எப்படி அழைக்கணுங்கிற விஷயத்தோட புக்கு ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மேற்கொண்டு மாலை போடுறது, காப்பு கட்டுறது எல்லாமே. ஏன்னா இங்கே வர முடியாதவங்களுக்கு நம்ம இங்கேருந்தே நம்ம கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். போன வருஷமே மாலை புடவை எல்லாமே கொடுத்தோம். இந்த வருஷம் வந்து மாலையும், அதாவது அந்த சக்தி மாலை நெருப்பு மெரிக்கிறதுக்காக மாலையும், அடுத்தது காப்பு கட்டுற ஒரு இதுவும் மந்திர புக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து நாங்கள் யாருக்கு வேணுமோ என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதிகாரிகள் எல்லாமே உட்காந்துட்ருக்காங்க. அதிகாரிகள் எல்லாமே வந்து கொடுப்போம். இந்த பத்திரிகை வந்து உதவி ஆணையர் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவர் தான் வந்து உதவி ஆணையர். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அரங்காவலர்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே பங்கிட்டு எடுத்து பிரித்து கொடுப்பாங்க. அதாவது பத்திரிகை எல்லாருக்குமே. ஏன்னா படைச்சிட்டு முதல்ல வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கணும். உதவி ஆணையருக்கு முதல்ல கொடுத்து தான் அதுக்கப்புறம் 7 பங்காக பிரிப்பாங்க. 7 முறை பூசாரிகள்
இப்போ 2ஆம் முறை பூசாரிகள் மூலியமாக தான் அந்த இப்போ தேர் வந்து செஞ்சிட்ருக்காங்க. தேர் வந்து அவருடைய முன்னிலையில் தான் தேரோட்டம் நடக்கும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தர்மகர்த்தாக்கள்லாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க, பூசாரிகள்லாம் நின்றுட்டுருக்காங்க அந்தாண்ட பக்கம். இது பேய் மேடைன்னு சொல்லுவாங்க. சன்னமுனி சித்தருடைய ஜீவசமாதி. ஏன்னா ஜீவசமாதி எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பிரசித்த பெற்ற தலமாக இருக்குது. இன்றைக்கி பழனியாக இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும். திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கனார் இருக்கிறார், பழனியில் வந்து போகச்சித்தர் இருக்கிறார். ஏன்னா இவங்கெல்லாம் வடிவமைக்கப்பட்டது அந்த கோயில்களே. ஏன்னா அவரே வந்து போகச்சித்தரே வந்து பழனி மலையில் போயிட்டு முருகனுடைய இது வந்து புலிப்பாணி சித்தரும் போகர் சித்தரும் சேர்ந்து தான் அந்த முருகர் சிலையை வந்து வடிவமைக்கிறாங்க. அந்த போகர் சித்தரும் புலிப்பாணி சித்தரும் சொல்கிறாங்க, நாங்கள் 3 சிலையை வடிவமைத்தோம், 2 சிலையை கோயிலுக்கு கொடுத்துட்டோம், இன்னும் ஒரு சிலையை வந்து நாங்கள் மண்ணில் புதைச்சி வச்சுருக்கிறோம். திருப்பி வந்து நான் வந்து வருவேன், மீண்டும் வரும்போது அந்த புலிப்பாணி சித்தர் சொல்கிறார், நான் மறுபடியும் வந்து ஏன்னா நவபாஷானத்தில் செய்தது அந்த முருகன் கோயில் பக்கத்தில் தான் ஏதோ ஒரு இடத்துல வந்து 3 சிலையை செஞ்சுருக்காங்க. 2 சிலையை கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு சிலையை நான் பூமியில் புதைச்சிருக்கேன், நான் மறுபடியும் வருவேன், மீண்டும் வருவேன், வரும்போது அந்த சிலையை வந்து அதே பழனிக்கே நான் கொடுப்பேன். ஏன்னா இப்போ வந்து சிலைகள்லாம் வந்து சிதைஞ்சி இருக்குது, நிறைய வந்து நவபாஷணத்தில் எடுத்துருக்குறாங்க, நாளுக்கு நாள் கரையுது, அதனால் வந்து நான் அந்த நவபாஷண சிலையை எடுத்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட ஒரு சில இதெல்லாம் பார்த்துக்கலாம். சிதம்பரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோயிலில் வந்து நோண்டும் போது புதுப்பிக்கும் போது என்னாச்சுன்னா வந்து அங்கேருந்து ஒரு பட்டயம்லாம் கிடைச்சது. சித்தர்கள் எழுதின அந்த ஓலைச்சுவடின்னு சொல்லுவாங்க. ஓலைச்சுவடி வந்து இரும்பு தகடிலே வந்து எழுதி பொறிச்சு வச்சுருக்காங்க. நிறைய பிரம்ம ரகசியம் நிறைய இருக்குது. அந்தந்த கட்டத்தில் எது வெளியே வரணுமோ அது நிச்சயமாக வெளியே வரும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பத்திரிக்கை வந்து ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா முதல்ல வந்து 7 அறங்காவலர்கள், உதவி ஆணையர் அவங்களாம் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஒரு வருஷமும் இதுமாரி பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கு, யூடியூப் சேனல் நிறைய பேர் கேட்குறீங்க, பார்த்துட்டு வரீங்க, என்னென்ன நாளில் என்னென்ன திருவிழா நடக்குன்றதுக்காக தொடர்ச்சியான பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு வரோம். அதனால் இந்த பதிவுகள் என்ன எதுக்குன்னு சொன்னால், திருவிழா எந்தெந்த நாட்கள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது டேட் அறிவிக்கிறதுக்காக தான் நான் இதை கொடுத்துட்ருக்கேன். அதனால் டேட் வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதியே தொடங்குது. 26 புதன்கிழமை 26/2/2025 புதன்கிழமை மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிவன் ராத்திரின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி தான் கொடியேற்றம், சக்தி கிரகம்லாம் நைட்டு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி வந்து அமாவாசை வருது. 27ஆம் தேதி அமாவாசை காலையில் வந்து மயான கொள்ள விடுவோம் 10 மணிக்கு. அதனால் 10 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கணும். 6 மணிலேருந்து 7 மணிலேருந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் மயான கொள்ள வரதை நேரடியாக பார்க்கலாம். அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா ஆண்பூத வாகனத்தில் அம்மா வந்து வீதி உலா வருவாங்க. அன்றைக்கி ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. ஆனால் வீதி உலா வருவாங்க. ஒரு நாளைக்கு என்னென்னன்றது நம்ம சொல்கிறோம், அது குறித்து வச்சுக்கிட்டு அந்தந்த நாளில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை என்னென்னா தங்க நிற மர பல்லக்கு அப்படின்னு பெண்பூத வாகனத்தில் அம்மா வந்து வீதி உலா வருவாங்க. முக்கிய திருவிழான்னு பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழா வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி 2/3/2025 தீமிதி திருவிழா உற்சவம் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா அன்ன வாகனத்தில் வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருத்தேர் வடம் பிடித்தல் 4/3/2025 செவ்வாய்க்கிழமை திருத்தேர் வடம் பிடித்தல் உற்சவம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிலேருந்து நடக்கும். தொடர்ச்சியாக 3-4 மணிக்கு மேலே நல்ல நேரம் பார்த்து தேர் வடம் பிடிப்பாங்க. அதனால் பக்தர்கள் ஏராளமாக கலந்துக்குவாங்க. இந்த வருஷமும் நிறைய வருவாங்க, நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயத்தை விட முக்கியமான விஷயங்கள்லாம் தெப்பல் உற்சவமும் நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 7/3/2025 வெள்ளிக்கிழமை தெப்பல் உற்சவம் நடக்கும். அதில் வந்து கலந்துக்கலாம். எந்தெந்த நாளில் வந்து முக்கியமான திருவிழாவோ அதெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மேற்கொண்டு எல்லா திருவிழாவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நம்ம சொல்லுவோம் என்னென்ன நாளில் என்னென்ன திருவிழா நடத்துகிறோங்கிறத. அதனால் வந்து இந்த திருவிழாவை நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா அவருடைய அறங்காவலர் குழு தலைவர்கள் மற்றும் அறங்காவலர்கள், ஏசி உதவி ஆணையர், அவர்களுடைய 7 வம்சாவளி மீனவர்கள் குடும்பத்தை சேர்ந்த முறை பூசாரிகள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த திருவிழாவை நடத்த போகிறோம். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லோரும் வந்திருக்காங்க, பூசாரிகள் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. அறங்காவலர் குழுக்கு ஒவ்வொருத்தருக்காக வந்து இந்த பத்திரிக்கை வந்து இப்போ கொடுக்க போகிறோம். அதனால் வந்து தேதி வந்து அறிவிக்கிற முக்கிய தேதிகள், அந்த தேதிகளை மட்டும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அந்த தேதிக்கு மட்டும் வந்தால் போதும். மற்ற நாளில் நீங்கள் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது 26ஆம் தேதி சக்தி கிரகம் மகா சிவராத்திரி அன்னைக்கு 27 அமாவாசை வருது. மயான கொள்ள வரது சிறப்பாக இருக்கும். காலையில் 10 மணிக்கு விட போகிறோம். அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 2/3/2025 தீமிதி திருவிழா. மாலை போகிறவங்க முன்கூட்டியே ஒரு 9 நாள் 11 நாள் கணக்கு பண்ணி நம்ம சொல்கிறோம் எந்த நாளில் மாலை போடலான்ற விஷயத்தையும் சொல்ல போகிறேன். அதனால் வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா 4/3/2025 திருத்தேர் வடம் பிடித்தல் அன்னைக்கு வந்து
அடுத்தது 6/3/2025 சந்தாபரணம், 7/3/2025 தெப்பல் உற்சவம், 10/3/2025 காப்பு கலைத்தல். இந்த காப்பு கலைக்கிற திருவிழா தான் பார்த்திங்கன்னா கும்பங்கொட்டி காப்பு கலைப்போம். அது குழந்தை இல்லாதவங்க அந்த டைம்லேயே வந்து கலந்துக்கலாம். மயான கொள்ள விடுற டைம்லேயே வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் மடிப்பு சேர்ந்தி அதை சாப்பிட்டிங்கன்னா வந்து குழந்தை பாக்கியம் தங்குன்றது ஐதீகம் இருக்கிறது. ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த நடக்கும் போது தேர்திருவிழா நடத்தும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், உயர் அதிகாரிகள் வந்திருக்காங்க. அவங்களுடைய முன்னிலையில் வந்து பத்திரிகை வந்து படைச்சு அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். அதிகாரிகள், போலீஸ் வந்து எல்லாருமே வந்து காவல் அதிகாரிகளாக வந்திருக்காங்க. திருவிழாவுக்கு எக்கச்சக்கமான காவல்லாம் நிறைய பேர் வருவாங்க, எல்லா மாவட்டத்திலும் சரி. ஏன்னா கோயிலை சுற்றி வந்து பாதுகாப்புக்காக வந்து சிறப்பாக வந்து காவல்துறை செயல்பட்டுருக்கு. அவங்கெல்லாம் வந்து இல்லைன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. மக்களை வந்து அவங்க வந்து நல்லபடியாக இருந்துகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா மேற்கொண்டு மருத்துவ உதவிகளும் வந்து இங்கே இருந்து திருவிழா ஃபுல்லாகவே இருப்பாங்க. மருத்துவ உதவி இருக்கிறது. மேற்கொண்டு இது வந்து இருக்குது, தண்ணி வசதியெலாம் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்குதோ எல்லா வசதிகளும் செய்திருக்கிறோம். அதனால் வந்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு அம்மனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கிறேன். இப்போ எல்லாருக்குமே வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. ஃபயர் ஆஃபீஸரும் வந்திருக்காங்க. தீ பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுக்காக அவங்களோட வந்து இங்கேயே ரெகுலராக இருப்பாங்க 13 நாளும். அதனால் எல்லாருமே கண்ணுங்கருத்தமாக காவல் அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே கண்காணிப்புலேருந்து இருந்துகிட்ருக்கு. மேற்கொண்டு கோயிலை சுற்றி வந்து கேமரா இருந்துகிட்ருக்கு. அதனால் பயப்பட தேவையில்லை. எங்கே எந்த இதுவாக இருந்தாலும் வந்து அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அதனால் எல்லாருமே வந்து, ஏன்னா சுடுகாட்டு கோயில்ன்றதால எல்லாருமே வந்து அவ்வளோ இன்றைக்கி வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டத்திலும் அதிகாரிகள் எல்லாமே வந்து விழுப்புரத்துலேருந்து எல்லாருமே வருவாங்க. கலெக்டருடைய மீட்டிங்லாம் நடக்கும். கலெக்டர் மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் பேசி எந்தெந்த நாளில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே அனுப்பிச்சி விடுவாங்க. இந்த 13 நாளும் இங்கே இருந்து சிறப்பாக வேலை செஞ்சுட்டு அவங்கவுங்க டியூட்டி முடிச்சுட்டு போவாங்க. ஏன்னா ஒரு சில கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும்தான். இப்போ தீப திருவிழான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் டியூட்டி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 13 நாளும் வந்து இருப்பாங்க. தேர் திருவிழா முடிகிற வரைக்கும் சிறப்பாக வந்து காவல் அதிகாரிகள்லாம் வந்து சிறப்பாக செயல்படுவாங்க. கோயிலை சுற்றி உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு வந்து போடப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து இந்த கோயில் வந்து ஒரு கிராமத்து கோயில் தான். கிராமத்து கோயிலில் இப்போ வந்துட்டுருக்காங்க பாருங்கள். எல்லாருக்குமே வந்து பத்திரிகை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு தர்மகர்த்தாவையும் கூப்பிட்டு அறங்காவலர்கள் வந்து அறங்காவலர் குழு தலைவரை வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி வழக்கமாக நாங்கள் செய்கிறது வழக்கம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம் உயர் அதிகாரிகள் முன்னிலையில். இதை வந்து ஏன்னா வந்து கோயிலே வந்து அரசுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துகிட்ருக்கு. அறங்காவலர்கள், அறங்காவலர் குழு தலைவர்கள், மேற்கொண்டு பூசாரிகள், தர்மகர்த்தா எல்லாருமே தலைமை பூசாரிகள் எல்லாம் ஒரு 1000 குடும்பம் வந்துட்டுருக்கோம். 1000 குடும்பம் 7 வம்சாவழி பூசாரிகளாக இருந்து செயல்படுத்திருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆள் வந்து நிர்வாகம் செய்வாங்க. இந்த தேர் திருவிழா முடிஞ்சவொடனே இவங்க இந்த பேட்ச் போயிடும். அடுத்த பேட்ச் வந்து அடுத்த முறை வருவாங்க. 3ஆம் முறை பூசாரிகள், அறங்காவலர்கள் வருவாங்க. அவங்க குழு தலைவர்கள், அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து கோயிலுடைய நிர்வாகம் பண்ணுவோம். ஏன்னா ஆதி காலத்துலேருந்து நாங்கள் தான் இந்த மாதிரி கோயிலுடைய பரம்பரை பூசாரிகளாக வந்து அம்மாவுக்காக சேவை செஞ்சுட்டு வந்தோம். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதிகாரிகளுக்காக கொடுக்குறாங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. மாலை மரியாதைகள் எல்லாமே வந்து நம்ம கொடுத்து அவங்களுக்கு வந்து வழிநடத்துகிறோம். அவங்களுக்கும் நமக்கு முழு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து கிராமத்து கோயிலாக இருந்தாலும் எங்களுக்கு வருவாயே கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரி தான் வந்து எங்களுக்கு வருவாயை கொடுத்தது. மீனை பிடிச்சி அதிலேருந்து ஏற்றி அந்த வருமானத்தை வச்சு தான் கோயிலே நாங்கள் வந்து நிர்வாகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு அம்மாவுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கிறாங்க. அம்மாவுக்கு வந்து அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் போனால் எல்லா இடத்துலையும் வந்து எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த கோயிலே வந்து அவருடைய மீனவருடைய கண்ட்ரோலில் இருந்துட்டு பரவாயில்ல, பூசாரிகள்லாம் நல்லா சிறப்பாக செஞ்சு போய்ட்டு வந்துட்டுருக்காங்க. எங்களுக்கு வந்து அவங்களுடைய அரவணைப்போடு தான் நம்ம கோயில் நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கோம். இந்த மயான காளிக்கு தான் இவ்வளோ பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே. ஓம் காளி பகவதி பைரவி என் எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பச்சை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினை, சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் பங் லங் லங் ஓம் சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலையனூர் நம்பி வாங்க. நிச்சயமாக அம்மனுடைய அருள் ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வனை கோளாறு திருமண தடை குழந்தை பாக்கியம் அத்தனையுமே கிடைக்கும். அம்மா வந்து வருஷம் அதாவது மாதம் அமாவாசை ஊஞ்சல் வழிபாடுலேருந்து கலந்துக்கிட்டு மாசி தேர்த்து விழாவும் கலந்துக்கிட்டு அம்மாவுக்காக என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட உடல் உழைப்புலேருந்து எல்லாமே கொடுக்கலாம். மனம் வருத்தலாம், உடல் வருத்தலாம், என்ன வருத்தியை நம்ம கொடுக்க போகிறோமோ அம்மாவுக்கு செய்ய வேண்டிய அத்தனை பணிகளும் செய்யும்போது அம்மா நிச்சயமாக ஒரே ஒரு செகண்டு கண் பார்த்தாங்கன்னா போதும், அத்தனையுமே நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம். மேல்மலையில் தலைமை பூசாரி பூபதி ராஜா.